எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்க? சிரிக்கிற இடமா அது? சிரிக்கிற காலமா அது? சிரிக்கிற நேரமா அது? இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இல்லையா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு உங்களை விளக்குறதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளோ மைக் இருக்குது, அவ்வளோ மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க முன்னாடி இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் என்ன அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஏன் ஒரு ஜோக்கு சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போய் பேசலாங்களே. சாவு வீட்டுக்கு வந்து இப்படி தான் சிரிப்பீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இமோஷனை, ஒரு கம்பேஷன் வேணாமா? ஒரு ஃபெலோ பீயிங்க்கு ஒரு கம்பேஷன் வேணாமா? ஒரு கருணை வேணாமா? அப்போ நாளை பின்ன உங்கள்கிட்ட ப்ரைவேட்டாக உங்களோட கேபின்லேயோ இல்லை உங்களோட சேம்பர்லேயோ மனு கொடுக்க வரவங்கள எப்படி டீல் பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ படிச்சிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் எப்படி பண்ணலாமா? நீங்கள்லாம் மக்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேணாமா? நீங்களே இப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கலாமா? ரொம்ப கவலையாக இருக்குது. இதை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா என்ன நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது தனி மனித ஒழுக்கம். இது தனி மனிதன் கையில் இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க பார்த்து அவங்கவுங்க ஒழுங்காக நடந்துக்கணும். நான் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. ஹியூமனிட்டிக்கு எதிரானது இல்லையா அது? எப்படி அப்படி சிரிக்கிறீங்க? ரொம்ப கவலையாக இருக்குது. நன்றி.